பார்க்கறதுக்கு சூப்பராக இல்லை தகன்னு வெண்டைக்காய் பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வடகம் போட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கை பூண்டு போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காவை சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக சிம்மில் வதக்கிட்டு 2 தக்காளியை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஈரப்பதம் போனவுடனே தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மலர விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி நல்லா மலர வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வச்ச குழம்ப சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.